இது நான் வந்து 35 வயசுல தான் சினிமாவுக்கு வந்தேன். அது வரைக்கும் நான் சினிமாவுல இல்ல. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கவர்ன்மென்ட்ல ஹெல்த் இன்ஸ்பெக்டரா வேலை செய்யிருந்தேன். எதிர்பாராம பாக்கியராஜ் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு குடுத்து, "நீ சினிமாவுக்கு வரணும்னு" கூட்டின்னு வந்துட்டாரு. லேட்டா தான் வந்தேன். ஆனா, வந்து சினிமாக்குள்ள வந்துட்ட பிறகு, அப்புறம் பாக்கியராஜ் கிட்ட அசிஸ்டன்டா இருந்தா பெரும்பாலும் பெருசா ஆயிடுவாங்க. பார்த்திபன், பாண்டியராஜன்லாம் வர மாரி. எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்தது. நான் அப்புறம் படம் தயாரிப்பு ஆயிட்டு நானே தயாரிப்பாளரா மாறிட்டேன். அப்போ என்ன தயாரிப்பு நிறுவனத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது, நான் திருவள்ளுவர் கலைக்கூடம்னு பேர் வச்சேன். அப்போ உடனே டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னாரு, "அப்பா எனக்கு படம் வேணாம்னாரு." ஏன்னு, "நீ திருவள்ளுவர்னு பேர் வச்சு அவார்டு படம் மாரி ஏதாவது எடுத்து, நீ அத வாங்கி போய் தியேட்டர்ல போட்டு எவனும் பார்க்கலன்னா என்ன ஆகும்? நம்பி நான் லட்சங்கள குடுக்குறேன்." அப்படின்னு போயிட்டாரு. ஏன்டா திருவள்ளுவர் நான் திருவள்ளுவருக்கு எனக்கு சிறு வயசுல இருந்தே பிடிக்கும்ன்றதுனால நான் வச்சுவிட்டேன். ஆனா, அவன் என்ன நினைக்கிறான்னா, திருவள்ளுவர் கலைக்கூடம்ன்றது திருவள்ளுவர் மாரி எது இந்த திருக்குறள் மாரி எடுத்துருவாரு போட்டுருக்கு. அப்படின்னு பயம் வந்துருச்சு அவனுக்கு. நான் அவன அதுக்குள்ள நம்ம புரொடியூசர் பேர் மாத்திருங்க. தயாரிப்பு நிறுவனத்துடைய பேர மாத்திடலாம் அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. பார்க்கலான்னா, நம்மள படம் முடியிற வரைக்கும் நம்ம புரொடியூசர்கள கூட்டு பார்ட்னர்களே எனக்கு தொல்ல பண்ணிட்டான். என்னப்பா திருவள்ளுவர் தேவையில்லாம வச்சு தொலைச்சு டிஸ்ட்ரிபியூட்டரா பயப்படுறான். இந்த மாரி வந்து ஒரு திருக்குறள போய் அவன் என்ன நினைச்சுட்டான்னா, திருக்குறள சொல்லி பொழிப்புரை சொல்லிக்கிட்டே இருப்பார் போல இருக்குது படம் முழுக்கும் அப்படின்னு ஏதோ நினைச்சுட்டான் போல இருக்கு. என்னடா வம்பு இருக்கு அப்படின்ட்டு படம் முடிஞ்சது. போட்டு காமிச்சேன். படம் நல்லா இருந்தது. அவங்களுக்கு பல கோடி, பல லட்சம் சம்பாரிச்சுட்டாங்க எல்லாம். அதுக்கப்புறம் அதே டிஸ்ட்ரிபியூட்டர் ஓடியாந்து என்ன சொல்றாரு, "சார் அந்த சென்டிமென்ட்டா அந்த திருவள்ளுவர் கலைக்கூடமே வைங்க சார்" அப்படின்ட்டாரு.